என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் பாவடை தாவணியில் சின்ன பெண்ணாகவும் நடித்து அதே திரைப்படத்தில் குடும்பத்து பெரிய பெண்ணாகவும் வாழ்ந்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த தமிழ்நாட்டு சோலையம்மா. இவர் நடித்த திரைப்படங்களில் இவர் வரும் காட்சிகளில் இவர் கண்களே அந்த காட்சிகளை அழகுபடுத்தும். குளத்தில் மீன்கள் துள்ளுவது போல் இவர் முகத்தில் கண்கள் ரசிகர்களை அள்ளும். தஞ்சாவூர் மண்ணெடுத்து பாடலுக்கு ஒவ்வொரு வரியிலும் கவிஞர் வைரமுத்து விளையாண்டிருப்பார். அந்த அழகு வர்ணிப்பு வரிகளுக்கு அந்த பாடலில் மீனா அவர்களை தவிர வேறு எந்த நடிகை நடித்திருந்தாலும் பொருந்திருக்காது. அந்த அளவிற்கு சங்ககால இலக்கிய பெண்ணாய் வாழ்ந்திருப்பார். 80-90களில் தமிழ் சினிமாவின் அழகு தேவதை நடிகை மீனா அவர்கள் 1976ஆம் ஆண்டில் சென்னையில் பிறந்தார். இவரது தாயார் ராஜ மல்லிகா என்பவராவார். இவர் கேரளா கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தந்தையார் துரைராஜ் ஆந்திராவைச் சேர்ந்தவர். 1982ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த நெஞ்சங்கள் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக மீனா அறிமுகமானார். இவர் குழந்தை நட்சத்திரமாக சிவாஜி கணேசனுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். அவர் ரஜினிகாந்துடன் எங்கேயோ கேட்ட குரல் மற்றும் அன்புள்ள ரஜினிகாந்த் ஆகிய 2 திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் நடித்துள்ளார். அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் அவர் ஒரு கொடிய நோய்வாய்ப்பட்ட குழந்தையாக நடித்தார். இந்த நடிப்பு பெரிதும் மக்களிடம் பாராட்டப்பட்டது. குழந்தை நட்சத்திரமாக அவர் நடித்த காலத்திலேயே சிறந்த நடிகை என பெயர் வாங்கியவர். BG விஸ்வம்பரன் என்ற இயக்குனர் இயக்கிய ஆறும் பராயத்த கதை என்ற மலையாள திரைப்படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். குழந்தை நட்சத்திரமாக குழந்தை பருவத்தில் 45 படங்களுக்கு மேலாக இவர் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என இந்தியாவின் அனைத்து மொழி திரைப்படங்களிலும் அனைத்து முன்னணி நடிகர்களும் நடிக்க ஆரம்பித்தார். 1990ஆம் ஆண்டில் நவயுகம் என்ற திரைப்படத்தில் ராஜேந்திர பிரசாத்துடன் இணைந்து தெலுங்கில் அறிமுகமானார். அதே ஆண்டில் ஒரு புதிய கதை என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அவர் தமிழில் அறிமுகமானார். பின் கஸ்தூரி ராஜா அவர்கள் இயக்கிய ராஜகிரண் அவர்களுக்கு ஜோடியாக என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தில் 1991ஆம் ஆண்டு நடித்தார். இந்த திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் தேடித்தந்தது. சோலையம்மாவாக ஒரு கிராமத்து குடும்ப பெண்ணாக வாழ்ந்திருப்பார். இந்த திரைப்படம் கிராமங்கள் தோறும் பட்டி தொட்டியெல்லாம் அவரை புகழுக்கு கொண்டு சென்றது. காரணம், அதில் அவர் நடித்த அந்த சோலையம்மா என்ற கேரக்டர் மக்களிடம் பெரிதும் பேசப்பட்டது. அவரை மீனா என்று ஆரம்பத்தில் அழைத்ததை விட சோலையம்மா என்று அறிந்த கிராம மக்கள் தான் அதிகம். அந்த அளவிற்கு அந்த திரைப்படம் மக்களிடம் போய் சேர்ந்தது. என் ராசாவின் மனசிலே திரைப்படம் தெலுங்கில் மொரடோடு நா மொகுடு என்ற பெயரில் 1992ஆம் ஆண்டு வெளியானது. அதிலும் கதாநாயகியாக மீனாவே நடித்திருந்தார். அந்த படம் தெலுங்கிலும் மிகப்பெரிய ஹிட்டான படமாக அமைந்தது. 1991இல் வெளியான சாந்த் வானம் என்ற திரைப்படம் மலையாள திரையுலகில் சுரேஷ் கோபியுடன் இவர் நடித்திருந்தார். அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு மலையாளத்தில் உள்ள முன்னணி கதாநாயகிகளுடன் நடிப்பதற்கு அந்த படத்தின் வெற்றி அவருக்கு மிகவும் உதவியது. நடிகை மீனா அவர்கள் தெலுங்கு திரைப்படமான சாந்தி என்ற திரைப்படத்தில் 1992ஆம் ஆண்டு வெங்கடேஷ் அவர்களுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதும் பரிந்துரைக்கப்பட்டது. தெலுங்கில் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பர்தா ஹை பர்தா என்ற திரைப்படம் 1992ஆம் ஆண்டு வெளியானது. இதில் சங்கி பண்டையுடன் இவர் இணைந்து நடித்திருப்பார். இந்தியில் வெளியான இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து கோடி ராமகிருஷ்ணா அவர்கள் இயக்கிய அல்லரி பிலா என்ற திரைப்படத்தில் 1992ஆம் ஆண்டு நடித்தார். அதன் பிறகு அல்லரி மொகுடு அதே ஆண்டும், சுந்தர காந்தா என்ற திரைப்படம் 1992 அதே ஆண்டும் வெளியானது. அந்த திரைப்படத்தை இரண்டையுமே கே ராகவேந்திர ராவ் என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார். தலைவர் கேரி பெல்லம் என்ற திரைப்படம் அதே 1992ஆம் ஆண்டு வெளியானது.
இதில் நாகார்ஜுனுடன் அவர் இணைந்து நடித்திருந்தார். இதை இயக்கியது கோதண்டராம் ரெட்டி. 1993ஆம் ஆண்டில் காந்திகுமார் இயக்கிய ராஜேஸ்வரி கல்யாணம் என்ற திரைப்படம் அவரது நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான நந்தி விருதை பெற்று தந்தது. இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு ரஜினிகாந்த் அவருடன் எஜமான் திரைப்படத்தில் நடித்தார். இந்த படத்தில் இவர் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசு விருது கிடைத்தது. அப்பா காருவில் அவர் சுதா என்ற புத்திசாலி மற்றும் புத்திசாலியான இளம் மனைவியாக நடித்திருந்தார். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு அல்லடி அல்லுடு என்ற தெலுங்கு படத்திலும் நடித்திருந்தார். இது நகைச்சுவை திரைப்படமாக இருந்தது. அந்த படமும் பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு 1994ஆம் ஆண்டில் விஜயகாந்த் அவருடன் இணைத்து பி. வாசு இயக்கிய சேதுபதி IPS திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படமும் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. வீரா, முத்து போன்ற திரைப்படங்களை 1995ஆம் ஆண்டும் மாமன் மகள், செங்கோட்டை, அவ்வை சண்முகி போன்ற திரைப்படங்களிலும் அவர் தொடர்ந்து நடித்தார். இந்த 3 திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. அதில் அவ்வை சண்முகி திரைப்படம் அவர் சிறந்த நடிகை என மீண்டும் அவர் நிரூபித்தார். மலையாளத்தில் 1997ஆம் ஆண்டு வெளியான வர்ணக்கிட்டு திரைப்படத்தின் மூலம் முன்னணி நடிகையாக அறிமுகமானார். அங்கு அவர் மோகன்லாலுடன் இணைந்து நடித்திருந்தார். ஒலிம்பியன் ஆண்டனி ஆடம் என்ற திரைப்படத்தில் 1999ஆம் ஆண்டும், மிஸ்டர் பிரம்மச்சாரி திரைப்படத்தில் 2003ஆம் ஆண்டும், நாட்டு ராஜாவு என்ற திரைப்படத்தில் 2004ஆம் ஆண்டும், உதயநானு தாரம் என்ற திரைப்படத்தில் 2005ஆம் ஆண்டும், அதே ஆண்டு சந்திரோத்சவம் என்ற திரைப்படத்திலும் மோகன்லால் அவர்களுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். குறிப்பாக வெங்கடேஷ் மற்றும் மீனா ஜோடி தெலுங்கு சினிமாவில் பிரபலமாக இருந்தது. இவர்கள் இருவரும் இணைந்த படங்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஹிட் அடித்தன. 2000ஆம் ஆண்டில் ரிதம் திரைப்படத்தில் அவரது பாத்திரம் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுத்தந்தது. விக்ரம் இயக்கத்தில் விஜயகாந்துடன் நடித்த மரியாதை என்ற திரைப்படத்திலும், கதா, சம்விதானம், குஞ்சாக்கோ ஆகிய தெலுங்கு திரைப்படத்திலும் தொடர்ந்து நடித்திருந்தார். பின்னர் 2009ஆம் ஆண்டு 12ஆம் தேதி ஜூலை மாதம் பெங்களூரை சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியரான வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். RA வைசிய சமாஜ் கல்யாண மண்டபத்தில் திருமணம் நடந்தது. பின்னர் சென்னையில் உள்ள மேயர் ராமநாதன் செட்டியார் மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் தென்னிந்தியாவின் முன்னணி நடிகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இவர் கணவர் வித்யாசாகர் 2022ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் நாள் நுரையீரல் தொடர்பான நோயால் இறந்துவிட்டார். இவருடைய மகள் நைனிகா தற்போது சில படங்களில் நடித்து வருகின்றார். நடிகை மீனா அவர்கள் தமிழ் சினிமாவில் நடித்து வெற்றியான தமிழ் திரைப்படங்களை பற்றி காணலாம். அன்புடன் ரஜினிகாந்த், ஆளுக்கொரு ஆசை, என் ராசாவின் மனசினிலை, ஈவன், ஆனந்த பூங்காற்றே, உயிரே உனக்காக, உளவுத்துறை, எஜமான், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, கூலி, சிட்டிசன், செங்கோட்டை, சேதுபதி IPS, தாய்மாமன், தீர்ப்புகள் திருத்தப்படலாம், நம்ம வீட்டு கல்யாணம், நாடோடி மன்னன், நாம் இருவர், நமக்கு இருவர், பாரதி கண்ணம்மா, பாளையத்து அம்மன், பாறை, பெரியண்ணா, பொற்காலம், மரியாதை, மருமகன், மாமன் மகள், மாயி, முத்து, ராஜகுமாரன், ரிதம், வசந்தி, வானத்தை போல, வில்லன், வீரா, வெற்றி கொடிகட்டு போன்ற திரைப்படங்கள் இவர் தமிழில் நடித்து மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படங்களாகும். நடிகர் அஜித்குமார் அவர்களுடன் நடித்த சிட்டிசன் திரைப்படம் மீனா அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் மிக பெரும் ரசிகர்களை சேர்த்தது. அதேபோல் ஆனந்த பூங்காற்றே திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக் அவர்களுடன் நடித்த அந்த திரைப்படமும், கமலஹாசன் அவர்களுடன் நடித்த அவ்வை சண்முகி திரைப்படம் மீனா அவர்களை சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றது. அந்த திரைப்படத்திலும் அவருடைய நடிப்பு பாராட்டப்பட்டது. அதன் பிறகு ரஜினி அவர்களுடன் நடித்த எஜமான் திரைப்படமும் அவர் நடிப்பில் மிக முக்கியமான திரைப்படமாக அமைந்தது. சரத்குமார் அவர்களுடன் நடித்த நாட்டாமை திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது. அந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது.
இயக்குனர் சேரன் அவர்கள் இயக்கிய பாரதி கண்ணம்மா என்ற திரைப்படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த திரைப்படமாகும். அதன் பிறகு விஜயகாந்த் அவருடன் பெரியண்ணா திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்தது. அதன் பிறகு மீண்டும் சேரன் அவர்கள் இயக்கிய வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் முரளி அவர்களுடன் நடித்த அந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு நடிகர் பிரபு அவர்களுடன் ராஜகுமாரன் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படமும் அவருக்கு பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது. பின்னர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வானத்தை போல திரைப்படத்தில் நடித்தார். அந்த திரைப்படமும் பெரிய பெயரை அவருக்கு வாங்கி கொடுத்தது. பின்னர் அஜித் அவருடன் வில்லன் திரைப்படத்தில் நடித்தார். இந்த படமும் அவர் நடிப்பில் தனி முத்திரை பதித்தது. இவ்வாறு எண்ணற்ற பல திரைப்படங்கள் அவர் வெற்றிக்கு உதவியாக இருந்தன. தமிழ் சினிமாவிலும் எல்லா முன்னணி நடிகர்களுடன் நடித்தார். இவர் கதாநாயகியை நடித்த எந்த திரைப்படங்களுமே தோல்வியை தழுவியதே இல்லை. அந்த அளவிற்கு சிறந்த நடிகையாக சினிமாவில் கோலோச்சியவர். இந்திய சினிமா இருக்கும் வரை, தமிழ் சினிமா இருக்கும் வரை, இந்த திரையுலகம் இருக்கும் வரை மீரா என்ற நடிகையின் பெயரும் புகழும் நிலைத்து இருக்கும். அந்த அளவிற்கு சினிமாவில் மிக பெரும் சாதனையாளர் நடிகை மீனா அவர்கள்.